பிரைஸ் த லார்ட். நான் தான் உங்கள் ராம் கலை சேனலுடைய கலைச்செல்வி. நான் இன்றைக்கி ஒரு விஷயமா ப்ளட் டெஸ்ட் எடுக்க போயிருந்தேன். அந்த ப்ளட் டெஸ்ட் எடுக்க போகும்போது சில விஷயங்கள் அது கூட நான் ஷார்ட்ஸில் உங்களுக்கு போட்டிருக்கேன். யாராவது என்னுடைய சப்ஸ்கிரைபரில் டாக்டர்ஸ் இருந்தீங்க, கார்டியாலஜிஸ்ட் யாராவது இருந்தீங்கன்னா என்னுடைய இசிஜி ரிப்போர்ட்டில் மயோகார்டியல் இஸ்தீமியா மாடரேட்லி அப்நார்மல் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. அது நான் கூகுளில் போய் சர்ச் பண்ணும்போது கொரோனரி ஆர்டரியில் ஏதாவது கொஞ்சம் கொலஸ்ட்ரால் படைஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பிளட் ஃப்ளோ ரெடியூஸ் ஆகும், ஆக்சிஜன் லெவல் போகிறது தடைபடும் அப்படின்லாம் கூகுள் சொல்லிச்சு. அதனால் எனக்கு கொஞ்சம் மனசு சங்கடமாக இருந்தது. டாக்டர் பார்த்தா அவர் எக்கோ எடுங்கிறாரு. இது மேலே மேலே போய்கினே இருக்கும் போல் இருக்கு. ஆனாலும் நான் எனக்குன்னு ஒரு தெய்வம் உண்டு. இந்த தெய்வத்தை நான் ரொம்ப நம்புறதால இதையெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். இருந்தாலுமே எனக்காக நீங்கள்லாம் ப்ரேயர் பண்ணிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இது பெரிய விஷயமாக இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இருந்தாலும் கொஞ்சம் பயம் இருக்குது. அதுக்கப்புறம் என்னை நம்பி என் சேனலை 5890 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் போடுற இந்த சின்ன சின்ன ஷார்ட்ஸு பைபிள் வேர்ட்ஸ் தான் நான் போடுவேன். அது உங்களை தொடுது, அந்த வார்த்தைகள் உங்களோட பேசுது அப்படின்னா எனக்கு தெரியப்படுத்துங்க, நானும் சந்தோஷப்படுவேன். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என்னோடு பேசுகிற வார்த்தைகள். அதனால தான் என்னுடைய ஷார்ட்ஸில் நான் அப்பா அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பேன். அதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தையும் என்னோட பேசி அந்த தெய்வத்தோடைய ஆறுதல் எனக்கு இல்லை, அவர் என்னோட இல்லை அப்படின்னா இன்றைக்கி நானே இல்லை. ஏன்னா முழுக்க முழுக்க கடவுள் தான் என்னை இந்த பூமியில் வாழ வச்சுக்கின்னு இருக்கிறாரு. ஏன்னா என்னை உண்மையாக நேசிக்க, என் மேலே உண்மையாக அன்பு காட்டுறவங்கன்னு பார்த்தா யாரும் இல்லைன்னு தான் நான் சொல்வேன். எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, ஃபேமிலிக்காக நான் அவ்வளோதான். ஆனால் என் அப்பா, என் கர்த்தர், என் இயேசு மாதிரி என்னை நேசிக்கிறவங்க இந்த பூமியில் யாருமே இல்லைன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா என்னுடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் அவர் மட்டும்தான். நான் எவ்வளோ என் உள்ளத்தில் வேதனைப்படுறேன் அப்படிங்கிறது என்னை ஒவ்வொரு நிமிடமும் ஆறுதல் படுத்தி என்னை தேர்ச்சிக்கிற தேவன் அவர் மட்டும்தான். அவருடைய ஆறுதலால் மட்டும்தான் அந்த பூமியில் நான் வாழ்ந்துக்கின்னு இருக்கிறேன். நானும் கூட நிறைய தோல்விகளை சந்திச்சுக்கின்னு இருக்கிறேன். எல்லா தோல்விகளில் மத்தியிலையும் இன்றைக்கி திடீர்னு ஒரு விஷயத்துக்காக ப்ளட் டெஸ்ட் எடுக்க போகும்போது எனக்கு இசிஜி ரிப்போர்ட் இப்படி வந்ததில் கொஞ்சம் மனசங்கடம் இருக்க தான் செய்யுது. இருந்தாலுமே என்னென்னா என் தேவன் என்னை ஆறுதல் படுத்துகிறாரு. நான் உன்னோடு இருக்கிறேன், நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி என் கூட என் தேவன் இருப்பதனால நான் மனதைரியத்தோடு இருக்கிறேன். எனக்காக என்னுடைய சப்ஸ்கிரைபர் அன்பு உள்ளங்கள் எனக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணிப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய ஒவ்வொரு நாள் ப்ரேயர்லேயும் எனக்கும் சேர்த்து நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஸ்கூல் டீச்சர் தான், உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். நான் ஒரு டீச்சராக 26 வருஷம் சர்வீஸில் இருந்தாலும் கூட சொல்லிக்கல அளவுக்கு ஒரு 20K கூட நான் இன்னும் சம்பளம் வாங்கலை. அது என்னை காயப்படுத்துகிற, என்னை துக்கப்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்குது. இருந்தாலும் கூட கடவுள் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு நான் போய்கின்னு இருக்கிறேன். எனக்காகவும் இன்னும் என்னோடய குடும்பத்தை நான் ரட்சிக்கப்படலை. உங்களோட ரட்சிப்புக்காகவும் நீங்கள் யாரும் ப்ரேயர் பண்ணிக்குமாறு உங்களை ரொம்ப 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 தாழ்மையாக கேட்டுக்கிறேன். 5000 சப்ஸ்கிரைபரும் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா எனக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். யாரும் தள்ளி விட்டு போகாதீங்க. ஒரு நிமிஷம் இது என்ன பண்ணுங்கள், எல்லாரும் என்ன நான் சொல்கிறேங்க கவனிங்க. என்னுடைய இசிஜி ரிப்போர்ட் இதில் இல்லை, இருந்தாலும் நான் ஏற்கனவே என்னுடைய ப்ளட் டெஸ்ட் ரிப்போர்ட் போட்டிருக்கேன். டாக்டர் யாராவது இதில் இருந்தீங்கன்னா தயவுசெய்து அதில் ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருந்ததுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, என்னை காண்டாக்ட் பண்ணி என்ன ஏதுன்னு எனக்கு ஒரு கிளியரன்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் ஒரு நிம்மதியாக இருப்பேன். அதுதான் இந்த வீடியோ. தயவுசெய்து வீடியோ முழுமையாக பார்த்து
எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். நன்றி.